4 துண்டா 5 துண்டா விட்டுறாங்க. யார சூரஜ்னு ஒரு வடமாநில ஒரு இளைஞனை இன்னைக்கு வேற சூரஜ் அவன் எங்க போனா என்ன ஆனா அவன் வேற சொல்லி இன்னொருத்த வீடியோ போடுறான். ஆமா எல்லாம் சரியா இருக்கேன் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை அவனை என்ன சொல்றது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிட்டாங்க எம்பால்மிங் முறையில அவனோட ஊருக்கே அனுப்பிட்டாங்க. ஒரு சிலர் மத்திய பிரதேசன்றாங்க, ஒரு சிலர் ஒரிசான்றாங்க, ஒரு சிலர் அசாம்ன்றாங்க. வாயிலா பூச்சி இங்க வெட்டுப்பட்டு இப்ப எங்க இருக்கேன் என்ன எதுன்னு தெரியல. என்னன்னா ஒரு ஒரு கணக்கு சொல்லிருப்பான். அவன் இங்க வந்திருக்கான், அவன் இங்க வந்து வேலை பார்க்கறான் வைக்கிறான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சைட்ல போயிட்டே இருக்கு. இதற்கான அதாவது இதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு என்ன அப்படின்னா கஞ்சாவினுடைய இன்ஃபுளுன்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றோம். கஞ்சாய்க்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இவரு மாசுபுரமணியன் என்ன சொல்றாரு, இங்க 0 கஞ்சா கல்டிவேஷன் நம்ம இன்னைக்கு போன வாரம் பேசணும். ஸ்டாலின் என்ன சொல்றாரு வந்து சமூகமும் மக்களும் அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும், கஞ்சாவை அனைவரும் ஒழிக்க வேண்டும். அப்ப எதுக்குதான் நீங்க கிரெடிபிலிட்டி எடுத்துக்கீங்க? அதாவது பணம் செலவு பண்ணுங்கன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அங்க கை தூக்கிறீங்க. இங்க என்னடா இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு கேட்டா இது மக்கள் மேலதான் பிரச்சனை இல்லையா? நீ எதுக்குதான் இதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு ஒரு கிரெடிபிலிட்டி ஒரு நாணயமா என்னைக்குதான் செயல்பட போறீங்கன்ற ஒரு கேள்வி தான் இல்லையா? எப்பவுமே பணம் மத்திய அரசாங்கத்துல இருந்து வரல. நான் எடப்பாடியை 4 வருஷம் ஆட்சி பண்ணும்போது என்னைக்குமே ஒரு நாள் வந்து சொல்லலையே.